அலி இப்னு அபி தாலிப் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவுடன் ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டம், இவர் மக்களுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுகிறார், அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு இவர் கட்டுப்படாததால் அலி காஃபிர் மஅதல்லாஹ் இயாது பில்லாஹ் என்று இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டத்தை காஃபிராக மாற்றி 6000 பேர் பிரிந்து செல்கிறார்கள். சில ஹதீஸில் 7000 பேர். 6000த்திற்கும் மேற்பட்ட ஒரு சமூகம் சஹாபாக்களில் இருந்து பிரிந்து செல்கிறது. அக்கீதாவை ஏற்பட்ட முதல் பிளவு நபித்தோழர்களுக்கு மத்தியில். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக ஒரு போரை தயார் செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் இடத்தில் இப்னு அப்பாஸ் வருகிறார். யார் இப்னு அப்பாஸ்? ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன், ரசூலுல்லாஹ்வின் நேரடி மாணவர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்து அலி இப்னு அபி தாலிப் இடத்தில் அனுமதி கேட்கிறார். அலியே, நான் அவர்களை சந்திக்க செல்லவா? நான் அவர்களை சந்திக்க செல்லவா? அவர்களிடத்தில் நான் பேசவா? அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், உங்கள் மீது நான் பயப்படுகிறேன், அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்கள் உங்களை தாக்கக்கூடும், நான் பார்த்துக் கொள்கிறேன். அலி இப்னு அபி தாலிபே, உங்களுடைய அனுமதி மட்டும் எனக்கு வேண்டும். அனுமதியோடு செல்கிறார். அவர்களை பார்த்தவுடன் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பதில்களை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள். 3 கருத்துக்களை முன்வைத்தார்கள். அலி அவர்கள் காஃபிர் என்பதற்கு 3 ஆதாரங்களை முன்வைத்தவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளிடமிருந்து உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அவர்களுக்குத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது நேரடியாக. அவர்கள்தான் உங்களை விட குர்ஆனை நேரடியாக புரிந்தவர்கள். உங்களை விட நேரடியாக குர்ஆனை புரிந்தவர்கள். எங்களோடு அந்த எல்லா நபித்தோழர்களும் உண்டு. உங்களுடைய இந்த கூட்டத்தில் ஒரு நபித்தோழர் உண்டா? உங்களுடைய இந்த கொள்கையில் ஒரு நபித்தோழர் உண்டா? யாரும் கிடையாது. இந்த ஹவாரிஜிகளுடைய பிரிவில், அக்கீதாவில் ஏற்பட்ட அந்த பிளவில் ஒரு நபித்தோழர் கூட கிடையாது. என்ன அர்த்தம்? நபித்தோழர்கள் கொள்கையில் பிளவு பெற மாட்டார்கள். கொள்கையில் பிளவு பெற மாட்டார்கள். சஹாபாக்கள் வைத்த அளவீடு உங்களுடைய கொள்கை எங்களுடைய நபித்தோழர்களின் கொள்கையா இல்லையா? நாங்கள் புரிந்தபடி, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன், நான் குர்ஆனுடைய வசனத்திற்கு இதை புரிகிறேன் என்று விளக்கம் சொன்னவுடன் அந்த கூட்டத்தில் பெரும் கூட்டம் அந்த இடத்திலேயே தௌபா செய்து இப்னு அப்பாஸோடு விலகி வருகிறது.